ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபெஸ்டிவல் ட்ரெஸ் ஹாலு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் நிறைய அப்டேட்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் குர்த்தா செட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த பர்பிள் கலர் தான். இதில் உள்ள எல்லாமே வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வேர் பண்ணுற மாதிரி தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் இந்த பர்பிள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரேட்டுக்கு வந்து ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் வந்து இருந்தது. இது வந்து பேண்ட் அண்ட் ஷாலோட சேர்த்து வர்ற ஒரு செட்டு. ஸோ இதில் வந்து டாப் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து நெக்கில் வந்து சூப்பரான சீக்வென்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. போட்டால் அவ்வளோ சூப்பராக ஒரு ரிச் லுக்கு உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் வந்து இந்த கலர் வந்து நார்மல் பர்பிள் கலர்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்பிள் கலர். பார்க்க செம்ம சூப்பராக இருந்தது. அண்ட் 3/4 ஹேண்ட் வருது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. அண்டு கீழே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அம்பர்லா கட் மாதிரி வருது. கீழே நல்லா ஃப்ளோவியாக சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. ஸோ இதோட ரேட் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து நான் வாங்கும் போது 957 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஆன்லைன் பேமெண்ட்லாம் போக 957 ருபீஸ் வந்திருந்தது. ஸோ இதில் வந்து to 5XL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இது மெட்டீரியல் வந்து ரயான் மெட்டீரியல் போட்டிருக்கு. ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. டிசைன் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஃபஸ்ட் இயர் வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ட்ரெஸ் நான் சொல்வேன். ஸோ இதோட இந்த பேண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரைட் கட் பேண்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு பெருசாக பேண்ட்டு பிடிக்கல. இந்த பேண்ட்டு போட்டால் நல்லா இருக்காது. ஸோ இதுக்கு வந்து ஒரு லெக்கின் வந்து பேர் பண்ணிக்கோங்க. ஒரு கோல்டனோ இல்லை இதே சேம் பர்பிளோ வந்து எடுத்து மேட்சப் பண்ணிக்கோங்க. எனக்கு பெருசாக பிடிக்கல, பட் குவாலிட்டி வைஸ் அது சூப்பராகவே கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருந்தது. அண்ட் ஷால் வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. டபுள் சைடும் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். உள்ளே வந்து பிரிண்டட் எதுவும் இல்லாமல் வெளியே மட்டும் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே ப்ளைனாக வெளியே இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்னொரு இதுன்னா, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து லென்த்தாக கொஞ்சம் ஷால் கொடுத்துருக்கலான்னு தோணுச்சு. இது ஓகே தான், நல்லா தான் இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு குர்த்தா செட்குள்ளே போகலாம். இதுதான் வந்து மெரூன் கலர் குர்த்தா செட். ஸோ இதுவும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி தான் வாங்கினேன். நேரில் எப்படி இருக்குமோன்ட்டு யோசிச்சு வாங்கினேன். ஓகே, நான் நினச்சது ரொம்ப மோசமாக வரல, ஓகேவாக இருந்தது. ரொம்ப மொட்டமாக வரும்னு நினச்சேன். சரி, இந்த குவாலிட்டி வந்து எப்படி இருக்குமோன்னு நினச்சேன், பட் ஓகே, குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இது வந்து ஃபுல் ஹேண்டு. ஸோ ஃபுல் ஹேண்டு வந்து நான் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால தான் ஃபுல் ஹேண்டு செலக்ட் பண்ணியிருந்தேன். நெக் வந்து இந்த யூ நெக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹிப்பு கிட்ட வந்து இந்த ஃப்ளீட்டட் வச்சு தைப்பாங்களா, அந்த மாதிரி தைச்சிருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, பின்னாடி வந்து நாட் போடுறதுக்கு வந்து கயிறு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபிட்டாக இல்லைன்னா இது வந்து நம்ம நாட் போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குது. அண்ட் கீழே வந்து நல்லா லென்த்தாக கீழே வரைக்கும் இருக்குது. இது பேண்ட் இல்லை, வெறும் டாப் அண்ட் ஷால் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கும்போது 577 517 ரூபா. ஆனால் இப்போ வந்து 526 ரூபாய்க்கு இப்போ வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து சைஸ் வந்து S to 5XL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இது ஜார்ஜெட் மெட்டீரியல். ஸோ இதுதான் இதோட ஷால் வந்து ஓகேவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்கலாம், பட் ஓகேவா, இது ஓகே தான், போட்டால் நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. ஸோ இதோட குவாலிட்டி, டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது. ஜார்ஜெட் மெட்டீரியல் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஓகே, ரெண்டும் இந்த ரேட்டுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அண்ட் 1 மினிட், நான் வந்து அம்மாவுக்காக வந்து உமன்ஸ் டேக்கு ஒரு பேக் வாங்கியிருந்தேன். ஸோ உமன்ஸ் டே கொடுக்கறதுக்காக. ஸோ தங்கச்சிக்கும் வாங்கலைன்னா எப்படி அப்படின்ட்டு ஜூக்லேருந்து தங்கச்சிக்காக ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேக் வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் இது நான் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து நம்ம வந்து கூடவே இருக்கிறதுனால சின்ன பொண்ணு நினச்சிட்ருக்கோம். ஸோ அவளும் வளர்ந்துட்டா. ஸோ அவளுக்கும் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை சொன்னாலும், அதனால நான் இது வாங்கியிருந்தேன். அண்ட் உமன்ஸ் டேக்கு வந்து நான் எல்லாத்துக்கும் விஷ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட்
என்னால் வந்து அன்னைக்கு வந்து வீடியோ போட முடியல. உமனாக இருக்கிற எல்லாருமே வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். ஸோ சொந்த காலில் நிற்கிற எல்லாரையும் சொல்கிறேன். உட்காந்துட்டு வெட்டி பேச்சு பேசுகிறவங்கலாம் வந்து நம்மளை பற்றி பேசுறதுக்கு அருகதே கிடையாது. சுற்றி இருக்கிற சப்ப மூஞ்சிங்கெல்லாம் நம்மளை வந்து ரொம்ப மட்டமாக பேசுவாங்க. அவங்க முன்னாடி வந்து ஒரு உமனாக யாரோட துணையும் இல்லாமல் நம்ம வந்து அவங்க முன்னாடி நல்லா இருந்து காட்டுறது தான் நமக்கு அம்மாவுக்கும் நம்மளுக்கும் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது வந்து இருக்குது எல்லா உமன்ஸுக்கும். ஸோ வந்து நம்ம நல்லா இருந்து காட்டுறது நம்மளோட ஹார்ட் ஒர்க்கில் தான் இருக்குது. யார் என்ன சொல்கிறாங்க கேட்காம அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும். ஸோ அவங்க உட்காந்துட்டு சொல்லுவாங்க, அவங்க உட்காந்து வீட்டில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, எந்த வேலையை பார்க்காங்க. பட் நம்ம பண்ணுற வேலையை வந்து குறை சொல்லுவாங்க. இவ வந்து அதை பண்ணுறா இதை பண்ணுறான்னு. அதெல்லாம் காதுலையே வாங்காதீங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. குறை சொல்கிறவங்க வெட்டி பேச்சு பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம நல்லா இருந்து காட்டுறது தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற அவங்க பேசுனதுக்கு நம்ம கொடுக்குற பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா உமன்ஸும் நல்லா ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வர்றீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஓகே, இது வந்து என் தங்கச்சிக்காக நான் ஜூக்லேருந்து வாங்கினது. இது வந்து இந்தியன் பிராண்ட் அண்ட் 100% வீகன். அண்ட் இது வந்து ஃபுல்லாகவே ஹேண்ட் கிராஃப்ட் ப்ராடக்ட். ஜூக்கில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்லிங் பேக் அண்ட் வந்து வாலெட், அப்புறம் ஸ்லிப்பர் கூட அவைலபிளாக இருக்குது. எனக்கு வந்து இது என் தங்கச்சி கொடுக்கறது வந்து எதுக்காகனா, இது வந்து ஆஃபீஸ் பேக் வந்து கொஞ்சம் யூனிக்காகவும் இருந்தது, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தோணுச்சு. அண்டு எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்து, கலர் டிசைன் எல்லாமே பிடிச்சிருந்து. அதனால் நான் தங்கச்சிக்காக நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த வார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேண்டில் போடுறது, அது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகாது, கை வலிக்காது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கும் வாங்கினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கோட் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோலையும் கொடுத்துருக்கேன். இந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% வந்து ஆஃபர் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதுதான் பிளாக். ஸோ இது வந்து இருக்கிறதுல இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லி. பட் இந்த ரேட்டு கொடுத்து வாங்கினது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவ்வளோ குவாலிட்டி, ஆர்கன்ஸா மெட்டீரியல், ஸ்டிச்சிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அந்த மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரிஜினலாக நம்ம கிளாத்தை வாங்கி கொடுத்து தைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. இதில் வந்து ஷால், பேண்ட் அண்டு ஹிப் பெல்ட் 3 சேர்த்து வரும். பேண்ட்டு, ஷாலு, ஹிப் பெல்ட்டு அண்ட் டாப் 4 சேர்த்து வரும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி யூனெக் மாதிரி வந்திருக்குது. பின்னாடி வந்து நாட் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு நாட் போடுறதுக்கு வந்து கயிறு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட் வந்து 3/4 ஹேண்ட் மாதிரி வந்திருக்கு. அந்த 3/4 ஹேண்டில் எண்டில் வந்து எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து கையை இந்த மணிக்கட்டு விட்டு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க, எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா இருக்குது. ஸோ போடுறதுக்கு வந்து நல்லாவே இருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி இப்படி ரெடிமேட் வந்து எப்படி கொடுக்குறாங்க தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதில் வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நேரில் ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இடுப்புக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஃப்ளீட்டட் வச்சு தைப்பாங்களோ அந்த மாதிரி தைச்சிருக்காங்க. கீழே வந்து இப்படி ஃபுல்லாக நல்லா வந்து அம்பர்லா கட் மாதிரி வந்து கீழே இந்த மாதிரி கட்டியாக கொடுத்துருக்காங்க. அது சூப்பராக இருந்தது. அதுதான் வெயிட் நல்லா இருக்கிறதுனால ஃப்ளோவியாக அப்படி இருக்கும். உள்ளே வந்து லைனிங் துணியும் கொடுத்துருக்காங்க. கிளாத்து சூப்பராக இருந்தது, போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. ஸோ இது ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1359 rupees. இப்போ வந்து 1359 rupees. நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட்லாம் பண்ணதுனால 1339 rupees கொடுத்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து S2 XXL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது, ஆர்கன்ஸா மெட்டீரியல். ஸோ இதுக்கு வந்து ஷால் வந்து இதுதான். ஷால் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது, பட் வந்து நல்லா இருக்குது. ஹிப் பெல்ட் இதுதான், ஹிப் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேண்ட் வந்து பிளைன் பிளாக் பேண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு இது யூஸ் பண்ணலைன்னா கூட லெக்கின்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி வைஸ், டிசைன் வைஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்து. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். டீட்டெயில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பை.